பொதுவாக இந்த ஏறு சிங்கி மூலிகை அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னாமா, முட்கள் ஏறுமுகமாக இருக்கும், அதனால் ஏறு சிங்கி மூலிகை அப்படிம்பாங்க. அதே முட்கள் இறங்கு முகமாக இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா இறங்கு சிங்கி அப்படிம்பாங்க. இதை வந்து மிருகபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னாமா, இது இருக்கும் இடத்தை ஏற்றம் மிக்கதாக மாற்றக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த ஏறு சிங்கி மூலிகை அப்படின்றதுக்கு இருக்கதாமா செய்யுது. இது வந்து பாருங்க, இன்றைய நேற்றா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. பல நூறு வருடங்களா, பல ஆயிரம் வருடங்களா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏறு சிங்கி மூலிகைகள் அப்படின்றத நிறைய வந்து பயன்படுத்திட்டு தான் இருந்தாங்க. இது வந்து பூஜை விஷயங்களுக்கும் பயன்படுத்தினாங்க, மருத்துவ ரீதியாக சில விஷயங்களுக்கும் பயன்படுத்தினாங்க, போர்க்களத்திலையும் பயன்படுத்தந்தா நிறைய வரலாறுகள் இருக்க தான் செய்யுது. இந்த ஏறு சிங்கி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு அதீத பிரியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய போர்க்களங்களில் இந்த ஏறு சிங்கி மூலிகைகளை பயன்படுத்தந்தாவும் சொல்கிறாங்க. இந்த ஏறு சிங்கி வந்து பார்த்திங்கன்னா இது வீடுகளில் வைக்கிறது உண்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியாபார ஸ்தலங்களில் வைக்கிறது உண்டு, அன்னக்ஷேத்திரம், இந்த ஹோட்டல்லாம் இருக்குது பார்த்திங்களாம்மா, அன்னம் பரிமாறுற இடம், அன்னஸ்தாபனம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம விதைகள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், விதைகள், மளிகை சாமான், இந்த மாதிரி பல இடத்துலையும் ஸ்தாபனம்னாலே அதுவும் வந்துடும். இருந்தாலும் அதை பர்டிகுலராக அந்த மாதிரி விதைகள், கொட்டைகள், அதே மாதிரி நம்ம தானியங்கள், இந்த மாதிரி தானிய கிடங்குகள்லேயும் அந்த ஏறு சிங்கியை வைப்பாங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல அது வைக்கப்படுதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பன்மடங்கு பெருகுமா. உதாரணமாக இதை சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஏறு சிங்கியை வந்து நம்ம நகைப்பெட்டியில் வச்சா அங்கே இருக்க பொருளை அது பன்மடங்காக பெருக்கி கொடுக்குமா, நிறைய நகை சேர வைக்குமா. அதே மாதிரி நம்ம பணப்பெட்டியில் வச்சா பணத்தை வந்து அதிகமாக ஈர்த்து கொடுக்குமா, அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், வெள்ளி பாத்திரங்கள், இப்போல்லாம் நம்ம எங்கே வெள்ளி பாத்திரம் அவ்வளோ வச்சுன்னு இருக்கோம். பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பாத்திரம் அப்படின்னே ஒரு அறை வச்சுருப்பாங்களா, நிறைய வெள்ளி பாத்திரம் இருக்குமா. அதில் ஒரு கல்யாணம் அப்படின்னா குத்து விளக்கு, தாம்பாளத்தட்டு, அதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்க, இப்படி நிறைய விஷயம் இருக்க தானே செய்யுது. அந்த மாதிரி வெள்ளி பாத்திரங்கள் வைக்கிற இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏறு சிங்கியை வைப்பாங்களாம். ஆக வீடுகள், வியாபார ஸ்தலங்கள், தானிய கிடங்குகள், அரிசிகள் கொட்டி வைக்கிற இடம், அதுக்கும் மேலே பயிர் வகைகள் கொட்டி வைக்கிற இடம், இப்படி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பாத்திரம் வைக்கிற இடம், பணப்பெட்டி, தங்க நெக்க வைக்கிற இடம், எல்லா இடத்துலையும் ஏறு சிங்கி மூலிகையை வச்சதா நிறைய வரலாற்று சுவடுகள் இருக்க தான் செய்யுது. சரி, அப்படி என்ன இந்த ஏறு சிங்கி மூலிகை செய்யுது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏற்றத்தை, அங்கே இருக்க பொருட்களை பன்மடங்காக பெருக்கக்கூடிய ஒரு அதிர்வலைகள் அப்படின்றது அதுக்கு இருக்கா. ஆக இதை எப்படி வைக்கணும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரும் இல்லைங்களா. ஏறு சிங்கின்னு சொல்கிறீங்க, வச்சா இந்த மாதிரி நல்லதுன்னா சொல்கிறீங்க, எப்படிங்க வைக்கணும், நாங்கள் இது வரைக்கும் ஏறு சிங்கி பார்த்தது கூட இல்லைங்களேங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏறு சிங்கி வாங்கி, இது வந்து நிறைய ஆன்லைனில் கூட விற்கிதுமா, அதை வாங்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கங்கா ஜலம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, கங்கை நீரில் அதை வந்து நல்லா கழுவிடணும், ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு, அதுக்கப்புறமா வந்து பாருங்கள் கொஞ்சம் வந்து பன்னீர் தெளித்து, அதுக்கு சந்தனம், குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் வச்சு, அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி, அது பெட்டி அப்படின்றது மரப்பெட்டியாக இருக்கலாம், மரப்பெட்டியில் சிகப்பு கலர் துணி வச்சிடணும், துணி வச்சுட்டு அந்த ஏறு சிங்கியை வச்சிடணும், முட்களோடு இருக்கு இல்லைங்களா, வச்சுட்டு நம்ம தினம் சாமி கும்பிட்றோம் பார்த்திங்களாம்மா. தினம் நம்ம வந்து நாங்கள் எங்கெங்கே தினம் சாமி கும்பிட்றோம், சாமி கும்பிடல அப்படின்னா இனிமேல் பட்டு தினம் சாமி கும்பிட்றது அப்படின்றது வச்சுக்கோங்க, சரிங்களா. ஏன் அப்படின்னா, எந்த வீட்டில் இறை ஆற்றல் இருக்கோ அந்த வீட்டில் பெருசாக எந்த கெட்டதும் நடந்துராது, பெருசாக எந்த அசம்பாவிதமும் நடக்காது. ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னா கூட, நடக்க போகுது அப்படின்னா கூட அந்த இறை ஆற்றல் நம்மளுக்கு அறிவுறுத்தோம், அம்மா இது நடக்க போகுது, இது வரப்போகுது, ஏதோ ஒன்று. நம்மளோட இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாம்மா, நம்மளோட 6ஆம் அறிவு நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்மளுக்கு தோணும், ஏதோ ஒன்று மனசு வந்து கஷ்டப்படுது, மனசு பாரமாக இருக்குது, ஏதோ அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி தோணுது, ஏதோ தப்பு நடக்குமோன்ற மாதிரி என் மனசு சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா. அது எதனால் நம்மளுக்கு நம்ம மனசு சொல்லும் அப்படின்னா, நம்ம அதீத இறை வழிபாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா,
நம்ம மனசு நம்மளை சுற்றி இருக்க நல்லது கெட்டது காமிச்சு கொடுக்கும். நம்மளுக்கு நடக்க போகிறது, நடக்கவிருப்பது, பிரச்சனைகள், பேராபத்து ஏதாவது வரப்போகுது அப்படின்னா கூட இறையாற்றல் நம்ம மனசில் உணர்த்தும். ஸோ நம்ம மனசுக்கு தோணும், எனக்கு தோணுது, என் மனசு சொல்லுது அப்படின்றதுல அந்த மாதிரி ஒரு வீட்டில் தான் வந்து நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்படுவோம் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பூஜை ரூமில் வைங்க. நீங்கள் எத்தனை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? 2 வச்சுக்கோங்க. 2 வைக்கணும்னா 2த்தையும் இந்த மாதிரி சுத்தப்பத்தம் பண்ணிவிட்டு, அதாவது கங்காஜலில் சுத்தம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சுட்டு 1 பூஜை ரூமில் வைங்க, 1 பணப்பெட்டியில் வைங்க. சரி, இப்போ பூஜை ரூமில் வைக்க சொன்னீங்க. பூஜை ரூமில் வச்சு என்ன பண்ணணும்? நீங்கள் எங்கே வைக்கணும்? மகாலட்சுமி தாயாரோட காலடியில் வைங்க. எப்பயுமே மகாலட்சுமி தாயாரை எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி மகாலட்சுமி விக்கிரகம் இருக்குது அப்படின்னா விக்கிரகம். படம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சாதாரணமாக படம் வச்சிடலாம். விளக்குக்கு பின்னாடி ஒரு சின்ன கண்ணாடி வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பூஜை அறையில் எங்கேயோ ஒரு இடத்துல கிழக்கு பார்த்த மாதிரி கண்ணாடி வச்சுடுங்க. விக்கிரகம் இருக்குது அப்படின்னா ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரோட விக்கிரகம், அவளுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றுறோம். அந்த மகாலட்சுமி தாயாரோட காலடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏறு சிங்கி வச்சிடுங்க. அவ்வளோதான். இப்போ தாயாரை நீங்கள் மகாலட்சுமி தாயார் இருக்கா அப்படின்னா அவளுக்கு டெய்லி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லணும். ஒன்றும் இல்லை, மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அப்படின்றது மகாலட்சுமி தாயாரை போற்றும் விதமாக 108 போற்றிகள் தான் அந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரம். அது சொல்லலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லலாம். அது எதுக்கு அந்த ஏறு சிங்கி மூலிகை அங்கே வைக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அந்த மகாலட்சுமி அஷ்டகம் நீங்கள் காலையில் சொல்லிவிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு வந்துடுறீங்க, இல்லைனா சாயங்காலம் சொல்லிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு வந்துடுறீங்க. வந்துட்ட பின்னாடியோ அந்த அஷ்டகத்தினோட ஒரு உச்சரிப்பு, அந்த அஷ்டகத்தினோட ஒரு மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த மகாலட்சுமி அஷ்டகத்தினோட ஒரு நல்ல அதிர்வலைகள் அந்த பூஜை ரூமில் ஒலிச்சிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல சதா சர்வ காலமும் மகாலட்சுமி தாயாரோட நாமாக்கள் ஒலிச்சிட்டே இருக்கோ, நாமாவை வந்து யார் சொல்லிகிட்டே இருக்காங்களோ, வழிபாடு பண்ணிகிட்டே இருக்காங்களோ, அந்த இடத்துல மகாலட்சுமி நிக்கமுற நிறைந்திருப்பாள் அப்படின்றது உண்மைதானே? அப்போ அது அந்த வேலையே செஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரதிபலிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்ணாடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏறு சிங்கி, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பதிவில் பார்க்கலாம். அந்த மாதிரி வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த வீட்டில் செல்வ செழிப்பு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். பணப்பெட்டியில் இதே மாதிரி வைக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்? பணப்பெட்டியில் நம்ம பணம் டெய்லி கொண்டு போய் சேர்த்துறோம். நம்ம கொண்டு போய் சேர்த்துறோம், அதை செலவுக்காக அப்பப்போ எடுக்கிறோம். இதை வைக்கும்போது என்ன ஆகுனா, கொண்டு போய் சேர்த்துவோம், செலவுக்காக ரொம்ப கம்மியாக தான் எடுவோம். பெருசாக வந்து விரைய செலவு, மருத்துவ செலவு, அசுப செலவு அப்படின்றது இருக்காது. பணமும் நல்லா சேரும், ஆகிற செலவும் சுப செலவாகவும் தேவையில்லாமல் நம்ம கையை விட்டு வீணாக போகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேமிப்பு அப்படின்றதும் நிலச்சி நிற்கும். சேமிப்பு இருக்குது அப்படின்னா சொத்து பத்து இருக்க தானே செய்யும், நம்ம வாங்க தானே செய்வோம். ஆக இந்த ஏறு சிங்கியினோட பயன் உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடியும்னா எல்லாருமே வாங்கி இது செய்யுங்கம்மா, நல்லது நடக்கும்.